எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு வரும் கடிதங்களை படித்து அதில் உள்ள மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் மிகவும் ஆர்வமாய் உள்ளவர். அதுபோன்று ஒரு நாள் கடிதங்களை படித்திருக்கும் வேளையில் மேஜையில் ஒரு திருமண பத்திரிகை இருப்பதை கண்டார். திருமண பத்திரிகை படித்த அவருக்கு சற்று வினோதமாய் இருந்தது. பத்திரிகை அனுப்பியவரிடமிருந்து உதவிக்கான கோரிக்கையோ திருமணத்துக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளோ விடுக்கப்படவில்லை. இதை பார்த்து ஆச்சரியமடைந்த எம்ஜிஆர் அவர்கள் தனது உதவியாளரை அழைத்து பத்திரிகை அனுப்பியவரின் விவரத்தை அறியுமாறு கேட்டுக்கொண்டார். பத்திரிகை அனுப்பியவரின் முகவரியை வைத்து சென்று பார்த்தபோது வடபழனி ராம் திரையரங்கம் முன்பாக ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அமர்ந்திருப்பதை கண்டார். பின்னர் இந்த நிகழ்வை எம்ஜிஆரிடம் கூற எம்ஜிஆர் அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்து போனது. திருமணம் நடைபெறும் நாளும் வந்தது. காலை 9 மணிக்கு முகூர்த்தம். 8:45 மணிக்கு திருமண வீட்டின் முன்பு காவலரின் வாகனம் அணிவகுத்து நிற்க திருமண வீட்டாருக்கு ஒரே குழப்பம். சிறிது நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களின் காரும் அங்கு வந்து நின்றது. அனைவருமே ஆச்சரியத்தில் மூழ்கினர். எம்ஜிஆர் அவர்கள் சரியாக தாலி கட்டும் வேளையில் திருமண வீட்டினுள் சென்று மணமக்களை வாழ்த்திவிட்டு பரிசு பொருட்களை அளித்துவிட்டு கோட்டைக்கு கிளம்பினார். இது போன்ற நிகழ்வுகள் தான் எம்ஜிஆர் அவர்கள் நிகரற்ற தலைவன் என்பதை நிரூபணமாக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.